நீண்ட ஒரு உரை இருக்கிற காரணத்தினால் ஒரு சில செய்திகளை மட்டும் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். மராஹிலுல் பரக்கத் என்று சொல்லுவார்கள். பரக்கத் வருவதற்கு பல்வேறு காரணங்கள். இது ஒரு நூலினுடைய சாரத்தை குர்ஆன் ஹதீஸினுடைய மொத்தத்தில் இருந்து உங்களுக்கு தருகிறேன். இதை படிக்கிறதா இருந்தாக்கா ஒரு 2 மாசம் 3 மாசம் செலவழிக்கணும். பரக்கத் என்பது அனாதியானது. ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் பரக்கத்தை செய்து விட்டால், வாழ்க்கையில் பரக்கத்தை செய்து விட்டால், அதற்கு பிறகு நஷ்டம் என்பதே அவனுக்கு வராது. அதுதான் பரக்கத். நஷ்டத்தை சந்திக்காத வாழ்க்கைக்கு குர்ஆனும் ஹதீஸும் 12 வழிகளை சொல்லித் தருகிறது. ஒவ்வொன்றை செய்வதால் ஒன்றில் பரக்கத் இருக்கிறது. நிறைவாக இந்த சேவையால் என்ன பரக்கத் இருக்கிறது என்பதையும் சொல்லுவேன். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராமி இலல் மஸ்ஜிதில் அக்ஸா பாரக்னா ஹவ்லஹு லினுரியஹு மின் ஆயாத்தினா என்கிறார். பைத்துல் முகத்தஸுக்கும் மக்காவுக்கும் இடையில் இருக்கிற பகுதியில் நாம் பரக்கத் செய்திருக்கிறோம் என்கிறான் அல்லாஹ். ஜோர்டானிலே பரக்கத் செய்திருக்கிறான், ஈஜிப்திலே பரக்கத் செய்திருக்கிறான். எல்லாம் உலகத்தினுடைய போக்குவரத்தை தீர்மானிக்கிற எண்ணெய் தேசமாக அது மாறி இருக்கிறதே. அதற்கு என்ன காரணம் என்றால், பரக்கத்திற்கு காரணம் நபிமார்கள் வாழ்ந்த பகுதி என்பதால் பரக்கத். நல்லோர்கள் வாழுகிற பகுதியில் பரக்கத் இருக்கிறது. சேலத்தில் ஓபிஆஜியார் அடிக்கடி சொல்லுவாங்க, ஜங்ஷனுக்கு அல்லாஹ் என்ன ஏன் தேர்ந்தெடுத்தான்னு தெரியல, எல்லா நல்லோர்களும் இந்த ஜங்ஷனில் தான் வாழ்ந்திருக்கிறார்கள் என்று சொல்லுவதை நான் இன்றைக்கும் நினைத்து பார்க்கிறேன். இங்கே பக்கத்திலே உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அன்பிற்குரியவர்களே, எண்ணி பார்க்கிறோம், நல்லோர்கள் வாழுகிற பகுதியில் பரக்கத். இரண்டாவதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுவான், தன் இல்லத்திலே இன்ன அவ்வள பைத்தின் ஊதியலின் நாசில் அல்லதி பி பக்கத்த முபாரக்கா, மக்காவிலே பரக்கத் இருக்கிறது என்று சொல்லுகிறான். இங்கே ஒரு ரக்காத்துக்கு ஒரு ரக்காத்து தான். ஆனால் காபத்துல்லாவிலே தொழுத ஒன்றுக்கு 1,00,000, ஒரு சுப்ஹானல்லாஹ்வுக்கு 1,00,000 சுப்ஹானல்லாஹ், ஒரு குர்ஆனை ஓதினால் 1,00,000 குர்ஆன், ஒரு நோன்பு வைத்தால் 1,00,000 நோன்பு. இது ஏன் என்றால், தன் வீடு இருப்பதால், அல்லாஹ்வின் இல்லத்தால் பரக்கத். ஹஜ்ஜிலேயும் உம்ராவிலேயும் பரக்கத் இருக்கிறது என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹஜ்ஜுக்கு செல்பவர்களுக்கும் உம்ராவுக்கு செல்பவர்களுக்கும் பரக்கத் இருக்கிறது. ஏன் தெரியுமா? அதிலே மஷக்கத், சிரமம் இருப்பதால் பரக்கத். உலகத்திலே யாரெல்லாம் சிரமத்தை சந்திக்கிறார்களோ அவர்கள் பரக்கத்திற்கு சொந்தக்காரர்கள். முன்னோர்களினுடைய வரலாறுகளை கேளுங்க. உங்களுடைய பிளாஷ்பேக் என்னன்னு, நீங்க எப்படி அலங்கியத்திலிருந்து வந்தீங்கன்னு கேட்டா அது ஒரு பெரிய பிளாஷ்பேக்கே இருக்கும். நீங்க எப்படி கீரனூர்ல இருந்து வந்தீங்கன்னு கேட்டா இல்லையா? அப்ப அந்த கடுமையான கஷ்டம் பெரிய உருவாக்கத்தை ஏற்படுத்தி தரும். அதை போலதான் ஹஜ்ஜிலும் உம்ராவிலும் கொஞ்சம் கஷ்டம் இருக்கும், அதனால் பரக்கத் கிடைக்கும். ஆடுகளை பற்றி பெருமானார் சொல்லுகிற போது 4வதாக சொன்னார்கள், ஆட்டிலும் அல்லாஹ் பரக்கத்தை வைத்திருக்கிறான். காரணம் சாதகி, ஆடு சாதாரணமாக இருக்கும். உலகத்தில் யார் சாதாரணமாக வாழ்கிறார்களோ அவர்களுக்குள்ளே அல்லாஹ் பரக்கத்தை வைத்திருக்கிறான். ஆடம்பரத்தில் பரக்கத்து இல்லை, சாதகியில் தான் பரக்கத்து இருக்கிறது. அதனால் தான் பெருமானார் சொன்னார்கள், அஃலலுன் நிக்காஹி ஐஸருஹா மௌனா, கம்மியாக செலவழித்து திருமணம் முடித்தால் அதிலே பரக்கத்து நிறைந்திருக்கிறது என்றார்கள் பெருமானார். சாதகியில் பரக்கத். 5வதாக ஜைத்தூன் மரத்திலே அல்லாஹ் பரக்கத்தை வைத்திருக்கிறான். மின் ஷஜரத்தின் ஜைத்தூனத்தின் முபாரக்கத்தில் லா ஷர்கியத்தன் வலா கர்பியா. ஏன் ஜைத்தூனுக்கு பரக்கத்? ஜைத்தூன் எண்ணெயை நம்ம பயன்படுத்துறதே இல்லை, ஜைத்தூன் காய பயன்படுத்துறதே இல்லை. ஆனால் அதில் பரக்கத் இருக்கிறது. ஏனென்றால் 70 நபிமார்கள் அந்த மரத்தின் அடியில் தங்கினார்கள். நல்லோர்கள் நபிமார்கள் தங்கியதாலேயே பரக்கத். அல்லாஹு அக்பர். 6வதாக குர்ஆனுக்குள்ளும் ஹதீஸுக்குள்ளும் போனால் முஃமினுடைய எச்சிலில் பரக்கத் இருக்கிறது. சூர் ஏன் தெரியுமா?
அது நிறைய சுப்ஹானல்லாஹ் சொல்லி இருக்கிறது, நிறைய பிஸ்மில்லாஹ் சொல்லி இருக்கிறது. அதுக்கார்கள் இந்த நாவின் எச்சியில் என்ன பரக்கத்து வரப்போகிறது, சூரில் என்ன பரக்கத்து இருக்கிறது. எதனால் பெருமானார் பிறந்த குழந்தைக்கு எச்சிலையும் பேரித்தம்பளத்தையும் குடைத்து கொடுத்தார்கள்? அது நிறைய திக்ரு செய்த நாவு, ஹாஃபில்களினுடைய நாவு, நிறைய குர்ஆன் ஓதிய நாவு. அதனால் திக்ரால் பரக்கத். இந்த பிஸ்மில்லாஹ் எவ்வளவு வேலையை செய்யும் தெரியுமா? இந்த மக்தப் மதரசாவுக்கு நாம இங்க பார்த்தோம்னு சொன்னா அவ்வளவு அழகாக ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். இன்னும் ஓத வர வேண்டியவர்கள் நிறைய இருக்கிறார்கள். சாபித் இப்னு கைஸ் இப்னு சம்மாஸ் ரலியல்லாஹு தஆலா ஆஜானுபாகுவான மனிதர், இஸ்லாத்துக்கு வரல. பெருமானாரை பார்க்க வருகிறார், ஒரு குழுவோடு வருகிறார். முகம்மது எப்படி இருக்கிறார் என்று பார்க்கலாம். பெருமானாருக்கு ஒரு பழக்கம், குழுவாக வந்தால் விருந்துக்கு தகுதிக்கு ஏற்றவாறு அனுப்பி வைப்பார்கள். நீங்க எத்தனை பேர்த்த கூட்டு போறீங்கன்னு கேட்பாங்க. சிலர் 4 பேர்த்த கூட்டு போறேன்பாங்க. அன்னைக்கே சாதுர் ரலியல்லாஹு தஆலா சொல்லுவாங்களா, எனக்கு ஒரு 50 பேர்த்த அனுப்பிச்சு வைங்க நாயகமே, எனக்கு ஒரு 60 பேர் வேணும் நாயகமே. பெருமானார் சாதின் குடும்பத்திற்கே வறுமை வராது என்றார்கள். அப்ப அந்த மனம் இல்லையா, எல்லாம் கூட்டு போறாங்க. ஆனா இந்த மனுஷனை மட்டும் ஒருத்தரும் கூப்பிடல. சாபித் இப்னு கைஸ் இப்னு சம்மாஸ் ரலியல்லாஹு ஒரு ஆளும் கூப்பிடல. கடைசியில யாரும் கூப்பிடாததுனால பெருமானார் நான் அழைத்து செல்கிறேன் என்று அழைத்து செல்கிறார்கள். தன் வீட்டுக்கு அல்ல, உம்மு ஐமன் ரலியல்லாஹுவின் வீட்டுக்கு. எங்கு சென்றால் இல்லை என்பதே இல்லையோ அந்த உம்மு ஐமன் ரலியல்லாஹு வீட்டுக்கு அழைத்து சென்று, அம்மா விருந்தாளி வந்திருக்கிறார், உணவு வேண்டும். ஒரு 8 ரொட்டி சுடலாம், அவ்வளவுக்கு மாவு இருக்கிறது. 4 ரொட்டியை சுட்டு 2 தட்டை அனுப்பி வைக்கிறார்கள். வந்தது யாருன்னா தெரியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு ரொட்டியாய் அவருக்கு தான் வைத்தார்கள். நாளையும் சாப்பிட்டுட்டு நாயகத்தை பார்க்கிறார். பத்தலைங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாங்க பெருமானார். உம்மு ஐமன் இன்னும் 2 ரொட்டி வருகிறது, அங்கேதான் வச்சாங்க. 6 சாப்பிட்டுட்டு அப்படி ஒரு பார்வை பார்த்தார் பெருமானார். உம்மு ஐமன், மாவு தீரப்போகுது. பொம்பளைகளுக்கு அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு பழக்கம் இருக்கு, சாப்பாடு தீரப்போகுதுன்னா வந்திருக்கிற பெரிய மனுஷன் யாரும் லேசா எட்டி பார்ப்பாங்க. எட்டி பார்த்த உடனே அந்த அம்மா பயந்தே போச்சு. உள்ள இருந்து ஒரு சவுண்ட் கொடுச்சு, அஜா அல்லாஹு மின் அஜா ரசூல். நம்ம பாஷையில சொல்றது, அந்த வயிற்றுல வந்து வைக்க இந்த தட்டு, ரசூலின் தட்டு ரொட்டியை பார்க்கவே இல்லை. நீயே சாப்பிட்டுருக்க, எவ்வளவு வேணாலும் சாப்பிடு, ஆனா ரசூலுக்கு கொடுத்தல்லவா சாப்பிட்டுருக்கணும். ரசூலின் தட்டில் ரொட்டி படவே இல்லை. அறிவிக்கிற ராவி அவர்தான். எப்படி இருந்திருக்கும்? சாப்பிட வச்சு 2வது நாள் அதே மாதிரி 3வது நாள் பெருமானார் இடத்திலே கேட்கிறார், எனக்கு ஏதாவது கற்றுக் கொடுங்கள், நான் ஈமான் கொள்ளுகிறேன். பெருமானார் கற்றுக் கொடுத்தது முதலில் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ஒன்றுதான். அதை மட்டும்தான் கத்துக்கிட்டேன். நல்ல காரியங்கள் அத்தனையிலும் பிஸ்மில்லாவை கொண்டு துவங்கு. குல்லு அம்ரின் தீபாலின் பில் பஸ்மலா. பிஸ்மில்லாவை கொண்டு ஆரம்பிக்கப்படுகிற எல்லா காரியங்களும் பரக்கத் பெறும். எது பிஸ்மில்லாவை கொண்டு ஆரம்பிக்கப்படவில்லையோ அது பரக்கத் பெறாது. 3வது நாளும் அவரை யாராவது கூட்டு போவாங்களா விருந்துக்கு? இவர் பெரிய ஆஜானு பாகு, முடியாதுன்னு எல்லாம். உம்மு ஐமன் வீட்டுக்கே ரசூல்லா கூட்டு போறாங்க. அந்த அம்மா தேக்ஸா நிறைய செஞ்சு வச்சிருச்சு, ஏன்னா பெரிய ஆள் வர்றாரு. பிஸ்மில்லாவை சொல்லி சாப்பிட்டார்கள். ஒரே ஒரு ரொட்டி கூட சாப்பிட முடியவில்லை. போதும் ரசூலே, பிஸ்மில்லா என் வயிற்றை நிரப்பியது நாயகன். அதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், எல்லா ஹதீஸ் நூல்களிலும் இருக்கிறது, பிஸ்மில்லா சொல்லவில்லை என்றால் ஷைத்தான் சாப்பிடுகிறான். பிஸ்மில்லா எப்படி செய்திருக்கிறது பார்த்தீரா? பிஸ்மில்லாவே என்றால் திக்ரு செய்திருக்கிற முஃமினின் நாவு, அதிலிருந்து வருகிற உமிழில் பரக்கத் இருக்கிறது. திக்ரால் பரக்கத். 7வதாக சஹாபாக்களுக்கு பரக்கத். அப்துல்லான்னு ஒரு சஹாபி இருந்தார், நிறைய வரலாறு சொல்லலாம். அப்துல்லா மேகத்தை அழைப்பாராம், மனிதரை அழைப்பதை போல மேகத்தை அழைப்பாராம். அலாவுல் ஹதுரமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மேகத்தை அழைப்பார்களாம். வா கொஞ்சம் மலையை கொடுப்பாங்களாம்.
அந்த இடத்திற்கு மழை பெய்யும். மூசா அலைஹிஸ்ஸலாம் தான் அசாவை அடித்தார்கள், கடலில் பாதை கிடைத்தது. அலாஉல் ஹதரமி படையோடு செல்லுகிற போது எதிரி வருகிறார். அசாவை என்ன சொன்னார்கள், நான் ரசூலின் முஹம்மதின் தோழன், எனக்கு பாதை வேண்டும் என்றார்கள். பாதை பிறந்ததே என்ன காரணம்? ரசூலின் சுஹபத்தால் பரக்கத், ரசூலின் சுஹபத்தால் பரக்கத். உண்மையில் நாம் பரக்கத் பெற்ற சமூகம், ரசூலின் உம்மத்தால் பரக்கத்தை பெற்றிருக்கிறோம். நம்மள்ட்ட இல்லாதது எதுவுமே இல்லை. காரணம் ரசூலின் உம்மத். ரசூல் கேட்டதை எல்லாம் கொடுத்த ரப்பு ரசூலின் உம்மத்து கேட்பதை எல்லாம் கொடுப்பார். இல்லை என்பதே இல்லை. அவ்வளவு பரக்கத்திற்கு சொந்தக்கார சமூகம் நாம் இல்லையா? ஆரோக்கியத்தில் பரக்கத் வேண்டுமா? இஜ்தனிபில் ஹராம், தேவையில்லாத விஷயங்கள் ஹராமை தவிர்த்து கொள்ளுங்கள், ஆரோக்கியத்தில் பரக்கத் கிடைக்கும். ஹதீசுகள் வருகிறது. அதை இமாம் கஸ்ஸாலி ரொம்ப அழகா சொல்லுவாங்க. உணவில் கவனம் தேவை. உணவு ஹராமாயிடக்கூடாது. உணவில் கவனம் தேவை. உணவுதான் உணர்வாக மாறுகிறது. உணர்வில் கவனம் தேவை. உணர்வுகள் தான் எண்ணங்களாக மாறுகிறது. எண்ணத்தில் கவனம் தேவை. அவைகள் தான் சொற்களாக மாறுகிறது. சொற்களில் கவனம் தேவை. சொற்கள் தான் செயல்களாக மாறுகிறது. செயல்களில் கவனம் தேவை. செயல்கள் தான் பழக்கமாகிறது. பழக்கத்தில் கவனம் தேவை. பழக்கம் தான் மனிதனை உருவாக்குகிறது. உணவு கெட்டால் உணர்வு கெட்டுவிடும். உணர்வு கெட்டால் எண்ணங்கள் கெடும். எண்ணங்கள் கெட்டால் சொற்கள் தடித்து போகும். சொற்கள் தடித்தால் செயல்கள் மாறும். செயல் மாறினால் பழக்கம் மாறும். பழக்கம் மாறினால் நடத்தை மாறும். நடத்தை மாறினால் மனிதன் போய்விடுவான், கெட்டு போய்விடுவான். எல்லாத்துக்கும் அடிப்படை உணவு. இந்த ஹராமில் இருந்து, ஹராமான உணவில் இருந்து, தேவையற்ற உணவுகளில் இருந்து நாம் தவிர்த்து கொண்டால் ஆரோக்கியம் கிடைத்துவிடும். ஆரோக்கியத்தில் பரக்கத். இன்னைக்கு நல்ல உணவு எங்க கொடுக்கிறோம்? 20 ரூபா கொடுத்து தகப்பனாரே கொடுத்து, பையன்ட்ட நீ ஒரு லேஸ் வாங்கிக்க, வர்ற வழியில எனக்கு ஒரு குர்குரே வாங்கிட்டு வா. அந்த குடும்பம் விளங்குமா? இல்லையா? இன்றைய பெற்றோர்களின் நிலைகள் எது ஹலால், எது ஹராம், எது கொடுக்க வேண்டும், எது கொடுக்க கூடாது தெரியல. அன்பிற்குரியவர்களை அடுத்தும் பேசுகிறார்கள். 9வதாக கல்வியில் பரக்கத் வேண்டுமா? ஹிதுமத் இருந்தால் தான் கல்வியில் பரக்கத் இருக்கும். அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா பெருமானாருக்கு செய்த ஹிதுமத், பாத்ரூமுக்கு போகும்போது தண்ணி கொடுத்தாங்க. பாத்ரூமுக்கு போகும்போது தண்ணி கொடுத்தாங்க. அல்லாஹும்ம ஃபக்கிஹுஹு ஃபித்தீன், மார்க்க மாமேதையாக இவரை ஆக்கிவிடு என்றார்கள் பெருமானார். ஹிதுமத்துக்கு கிடைக்கிற பரிசு கல்வி. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா ஆடு மேய்க்கிற இடையன், ஹிதுமத் தான் செய்தார், பரக்கத்தை பெற்றார். அலி ரலியல்லாஹு தஆலா ஹிதுமத்தை தான் செய்தார்கள், பரக்கத்தை பெற்றார்கள். ஹிதுமத்தில் பரக்கத் இருக்கிறது. கல்வியில் பரக்கத் பெற வேண்டுமா? அவருக்கு கண்டிப்பாக பணிவிடை என்ற பண்பு வர வேண்டும். ஆசிரியரை மதித்து பணிவிடை செய்கிற மாணவன் வாழ்க்கையில் தோற்றதாக வரலாறே இல்லை. 10வது நேரத்தில் பரக்கத் வேண்டுமா? தஹஜ்ஜத் வேண்டும். தஹஜ்ஜத்தில் தொழக்கூடியவர்கள், தஹஜ்ஜத்தில் எழக்கூடியவர்கள் நேரத்தில் பரக்கத்தை பெறுகிறார்கள். இமாம் கஸ்ஸாலியினுடைய வரலாறு ஃபுல்லா பாருங்க. 54 வயசுல வஃபாத்தான ஒரு நாளைக்கு அவர் பிறந்ததிலிருந்து 40 பக்கம் எழுதினால் தான் அவர் எழுதி முடித்ததை முடித்திருக்க முடியுமா? அவ்வளவு எழுதி இருக்கிறார் இமாம் கஸ்ஸாலி. அல்லாஹு அக்பர். தஹஜ்ஜத் நேரத்தில் அல்லாஹும்ம பாரிக் லி உம்மத்தி ஃபீ புக்கூரிஹா, அதிகாலையில் என் உம்மத்திற்கு பரக்கத் வேண்டும் என்று பெருமானார் சொன்னார்கள். தஹஜ்ஜத்தில் கேட்பவர்கள் நேரத்தில் பரக்கத்தை பெறுகிறார்கள். பெருமானார் 23 வருஷத்துல இப்படி ஒரு சாதனையை உலகத்தில் யாராவது ஆட்டி இருக்க முடியுமா? 23 வருஷத்துல மதீனாவுக்கு சென்ற 10 ஆண்டுகளில் கியாமத் வரைக்கும் இந்த உம்மத்தை காப்பதற்கு என்ன தேவையோ அது முழுவதையும் தயார் செய்து கொடுத்து விட்டார்கள். வெறும் 10 வருஷம் உம்மத்தை காக்கிற. எத்தனை வருஷம்? 10,000 வருஷம் திட்டம் 10 வருஷத்துல போட்டாங்க ரசூலுல்லாஹ். அந்த நேரத்தில் பரக்கத். காரணம் பெருமானார் தஹஜ்ஜத்தில் அழுத அழுகை. 11வது
நினைவாற்றலில் பரக்கத் வேண்டுமா? குர்ஆன் ஹதீஸை புரட்டுங்கள். ஒழுக்கம் இருந்தால் நினைவாற்றல் இருக்கும். அதான் இன்னைக்கு எங்கேயுமே ஒழுக்கத்தை காணுமே. காபத்துல்லாவிலே மத்தாவிலே செருப்பை போட்டுக் கொண்டு நடக்கிறார்கள். மனம் வலிக்கிறது. தவாப் செய்யற இடத்துல முதல்ல அப்படி இருக்க. இன்றைக்கு செருப்போடு சை செய்கிற இடத்திலே ஷூவோடு செல்கிறார்கள். குர்ஆனை எடுத்து தலைக்கு கீழே வைத்து படுத்திருக்கிறார். இந்தியர்கள் உண்மையிலேயே பெருமைக்குரியவர்கள். ஒழுக்க நடைமுறைகள் எங்கு ஒழுக்கம் இருக்கிறதோ அது ஒரு தனி சப்ஜெக்ட். ஒழுக்கம் இருந்தால்தான் பயனுள்ள கல்வி கிடைக்கும். பயனுள்ள கல்வி வந்தால் அமல் செய்கிற வாய்ப்பு கிடைக்கும். அமல் செய்கிற வாய்ப்பு யாருக்கு கிடைக்கிறதோ ஞானம் ஹிக்மத்து கிடைக்கும். அமை யூத்தல் ஹிக்மத்த ஃபக்கத் ஊத்திய ஹைரன் கஸீரா. ஹிக்மத்து கிடைக்கும். யாருக்கு ஹிக்மத்து கிடைக்கிறதோ அவர் துன்யாவினுடைய ஆசையிலிருந்து விலகுவார். ஜுஹுது கிடைக்கும். யாருக்கு ஜுஹுது கிடைக்கிறதோ அவர்களுக்கு ஆகிரத்தின் சிந்தனை வரும். யாருக்கு ஆகிரத்தின் சிந்தனை வருகிறதோ குர்ப இலாஹி, அல்லாஹ் நெருக்கமாகுவார். எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் அதப், ஒழுக்கம். ஒற்றை வரியில் சொல்லலாம், இல்மும் பிலா அதபின் கஸஜரின் பிலா ஸமர். மரம் என்றால் அதிலே பழம் இருக்க வேண்டும். ஒழுக்கமில்லாத கல்வி பயன் தராத, பலன் தராத மரத்திற்கு சமம். அன்புக்குரியவர்களே, ஒழுக்கம் இருந்தால் நினைவாற்றல் வந்துவிடும். எல்லாத்தையும் தாண்டி பெருமானார் சொன்னாங்க, ரிஸ்கிலே பரக்கத் வர வேண்டுமா? 12வது இஹ்சான், ஒருவர் மற்றொருக்கு உபகாரியாக வாழ வேண்டும். நாம எத்தனை பேருக்கு உபகாரியாக வாழ்ந்திருக்கிறோம்? அல்லாஹ் நமக்கு கொடுத்த செல்வம், ரப்பு நமக்கு கொடுத்த ஆரோக்கியம், ரப்பு நமக்கு கொடுத்திருக்கிற கண்ணியம், அப்ப கொடுக்கும் மனம். நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்க ஏழ்மையை சந்திக்க கூடாது என்ற எண்ணம் வந்து விட்டாலே பரக்கத் வந்துவிடும். நமக்கு அருகில் இருப்பவர்கள் நம்மை போன்று நல்லவர்களாக, உயர்ந்தவர்களாக வாழ வேண்டும் என்று நினைத்தாலே பரக்கத் வந்துவிடும். எத்தனை வரலாறுகளை சான்றுக்கு சொல்ல. இது ஒரு பைபாஸ். இந்த சேவை குழுங்கிறது இருக்கா இல்லையா, இது ஒரு பைபாஸ். அல்லாஹ்வை நேரடியாக அடைகிற வழிகள் மஸ்ஜிதில் இருக்கிறது, மெஹராபில் இருக்கிறது. தொழுதா மறுமையில கூலி இருக்கு, நோன்பு வச்சா மறுமையில கூலி இருக்கு. இதெல்லாம் நேர்வழி. இன்னொன்று பைபாஸ் இருக்கு, அல்லாஹ்வை அடைகிற. அது ஃபர்லு, இது ஃபதுல். ஃபர்ல் ஒன்று, ஃபதுல் ஒன்று, அத்தனையிலும் இருக்கிறது. இது பைபாஸ். அஹ்மத் இப்னு மிஸ்கீன் 211 வாழ்ந்த மாபெரிய மகான் அஹ்மத் இப்னு மிஸ்கீன். கடுமையான கஷ்டம், வழி இல்ல. நண்பர்கிட்ட போய் சொல்றாரு, குடும்பத்துல சாப்பிட்டு 2 நாள் ஆச்சு, எனக்கு வழியே இல்ல, 2 நாள் ஆச்சு சாப்பிட்டு, என் வீட்டை வித்தரலான்னு இருக்கிறேன். நண்பர் அபுல் நசர் சொன்னாரு, வீட்டெல்லாம் விற்காத, ஆனா வீட்டை வாங்குற அளவுக்கு என்கிட்ட காசு இல்ல. உன் வீட்டுக்கு தேவையான ரொட்டி சுட்டு கொடுக்குறேன். ஒரு 4-5 ரொட்டியை சுட்டு உள்ள இனிப்பு வச்சு கறி எல்லாம் வச்சு கொடுக்க, அதை வாங்கிட்டு போயிட்டு இருக்கிற வழியில ஒரு அம்மா இடுப்புல புள்ளையோடு உட்கார்ந்து இருக்குது. அம்மி தினி சிச்சா, பசியா இருக்கு, அந்த ரொட்டி கிடைக்குமா? அந்த சின்ன புள்ள தன் குடும்பத்தை மறந்தார், அந்த சிறு குழந்தைக்கு கொடுத்தார். அம்மாவும் மகனும் உட்கார்ந்து நல்லா சாப்பிட்டுட்டு அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிட்டு போயிட்டாங்க. அஹ்மத் இப்னு மிஸ்கீன் ஒரு திண்ணையிலே உட்கார்ந்து அல்லாஹ்விடத்திலே பேசுகிறார், ரப்பே, அந்த ஏழையை நான் கவனித்து விட்டேன், இந்த ஏழையை நீ மறந்த போவாய். அந்த ஏழைக்கு நான் கொடுத்து விட்டேன், இந்த ஏழையை நீ மறந்த போவாய். சொல்லி முடிக்கல, அபுல் நசர் வர்ற, இன்னொருத்தரை கூட்டு வர்ற. என்னங்க வீடு வாங்குறதுக்காக கூட்டு வந்தீங்களா? இல்ல, உங்க தகப்பனார் 30 வருஷத்துக்கு முன்னாடி குராசான்ல வியாபாரம் செய்யும் போது 1 லட்சம் திர்ஹத்தை கொடுத்து உங்கள்கிட்ட கொடுக்க சொன்னாரா, அவர் இப்பதான் கொண்டு வந்திருக்கிறாரு. 1 லட்சம் திர்ஹம் கையில வாங்கிட்டு அஹ்மத் இப்னு மிஸ்கீன் அல்லாஹ்ட்ட பேசுறாரு, என்னடா உன் நாடகம், என்னடா உன் நாடகம்? ஒரு ஏழைக்கு உணவு கொடுத்ததற்கு 1 லட்சமா? இதுதான் ரிஸ்கில் பரக்கத். நான் ஒரு ஏழைக்கு தானே கொடுத்தேன், அதற்கு ஏனடா 1 லட்சம்? அல்லாஹு அக்பர். எத்தனை வரலாறுகள் சான்று. முத்ரிப்
அம்மாவினுடைய உஸ்தாத் முத்ரிஃப் 30 வயசுல மௌத். 3 பொம்பளை பிள்ளை, 30 வயசுல மௌத். அந்த அம்மா பிள்ளைகளை கூட்டிட்டு போய் நம்ம மஹல்லா, முஸ்லிம் மஹல்லால போய் ஒரு பெரிய மனுஷன்ட்ட போய், ராத்திரி தங்கிக்கிறோம், நாங்க எத்தீமான பிள்ளைய வச்சிருக்கிறேன், வேலை கொடுங்க. முடியாதுன்னு பொதுவாகவே நம்ம சமுதாயம் முடியாதுன்னு தான் சொல்லும். அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்குமே இந்த முடியாதுன்னு சொன்னவங்களுடைய வரலாறு தனியா கேட்டா இப்ராஹிம் ஆஜியார் அது ஒரு பெட்டியல் போட்டு வச்சிருப்பார். எடுப்புல அப்படிதான் சொல்லும். முடியாதுன்னு மஜூசி, நெருப்பு வணங்குகிற மஜூசியின் தெருவிலே போய் அந்த அம்மா ராத்திரி நேரமாச்சு, பசிக்குது, பிள்ளைக்கு சாப்பாடு வேணும், ஏதாவது வேலை கொடுங்களேன். அந்த மஜூசி நெருப்பு வணங்கி தன் மனைவியை அழைத்து, ஏதோ பாய் வீடு கஷ்டத்துல வந்திருக்கிறாங்க, உள்ள முதல்ல படுக்க வைங்க, சாப்பாடு கொடுங்க, நாளைக்கு பார்க்கலாம். அன்று கனவிலே கண்மணி நாயகம் தோன்றினார்கள். நம்ம இஸ்லாமிய பெரியவரின் கனவிலே தோன்றி பெருமானாரே சொர்க்கத்தை சுட்டி காட்டினார்கள். சுத்தி காட்டின உடனே அவர் கேட்டார் கனவுல, இந்த சொர்க்கம் யாருக்குன்னு கேட்டார். லிமுஃமினின் வாஹித், களப்பற்ற முஃமினுக்கு என்றார்கள் பெருமானார். களப்பற்ற முஃமினுக்கு, ஒரு முஃமினுக்கு உதவி செய்யக்கூடியவருக்கு. நானும் களப்பற்ற மூமின் தானே, மூமினுக்கு உதவி செய்யறவர் தானே, அப்புறையே நேற்று வந்த அந்த பெண்களையும் எத்தீமையும் விரட்டினீங்கன்னு கேட்டாங்க. அதுக்கப்புறம் அவருக்கு தூக்கம் வருமா? அந்த சொர்க்கமே யாருக்குத்தான்? அந்த பெண் பிள்ளைகளையும் அந்த எத்தீமை பராமரிக்கிற பிள்ளைக்கும் உதவி செய்தவர்களுக்கு தான். சொன்ன உடனே நம்ம விரட்டிட்டமே எந்திரிச்சு உட்கார்ந்து அவர் ஊர் முழுக்க தேடுகிறார். தேடுனா மஜூசி வீட்டில் இருக்குது அந்த அம்மா. 1000 மிருகத்தை கொண்டு போய் கொடுத்து அந்த குடும்பத்தை எங்கள்கிட்ட கொடுத்துருங்க. மஜூசி சொன்னாரு, 1000 மிருகத்துக்காக நான் சொர்க்கத்தை எல்லாம் விட்டு கொடுக்க முடியாது. நேற்று கனவிலே கண்மணி நாயகம் தோன்றினார்கள், முஹம்மத் இந்த சொர்க்கம் உனக்குத்தான் என்றார்கள். நான் எதற்கு என்றேன்? இந்த எத்தீமையும் எத்தீமையின் தாயையும் ஆதரித்ததற்கு. கனவிலேயே பெருமானார் கலிமா சொல்லி கொடுத்து ஈமான் கொண்டு விட்டேன். அல்லாஹு அக்பர். பெருமானாரினுடைய வாழ்முறை முழுக்க நமக்கு பாடம். இது போன்ற ஏழைகளை பராமரிப்பவர்களுக்கு என்ன உண்டு? சொர்க்கம் உண்டு. அப்ப ஒரு 1200 ரூபாயில் சொர்க்கத்தை சம்பாதிக்கிற அற்புதமான திட்டம். வயதை நீளமாக்குகிற, ரிஸ்கை அதிகமாக்குகிற அத்தனையும் இஹ்சானுக்குள் இருக்கிறது. ஏழைகளுக்கு செய்கிற உபகாரத்தில் இருக்கிறது. அல்லாஹ் அக்பர். அந்த சேவையை தான் நாடு முழுவதும் மிக அற்புதமாக செய்து வருகிறார்கள். சேலத்தில் இன்னமும் நிறைய ஏழைகள் இருக்கிறார்கள், இன்னமும் நிறைய ஏழ்மை இருக்கிறது. உள்ள நுழைஞ்சு பார்த்தா ஏராளமான பிரச்சனைகள் இருக்கிறது. இதுக்கெல்லாம் பொறுப்பு நாம தான், இன்னொருத்தர் அல்ல. அந்த மஹல்லாவிற்கு மஹல்லாதான் பொறுப்பு. நாளை மறுமையில் கேட்கப்படுகிற போது நாம் பதில் சொல்லணும். அதையும் தாண்டி நம்முடைய ரிஸ்கிலே பரக்கத்து வேண்டுமானா, தொட்ட காரியம் எல்லாம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோமா இல்லையா? வீட்டுல கஷ்டம் வரக்கூடாது, எது வரக்கூடாது, அதுக்கான மாமருந்தை பெருமானார் சொல்லி இருக்கிறார்கள். உபகாரியாக இருங்கள், உங்களுக்கு எந்த கஷ்டமும் வராது, ரிஸ்கிலே தட்டுப்பாடே வராது என்று பொய்யே உரைக்காத பெருமானார் சொன்னார்கள். நாம் இதை கடைபிடிப்போம், வாழ்க்கையில் உயருவோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். வாஹுரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.